உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில நடக்கிற போர் எப்படிங்க உங்க வீட்டு பட்ஜெட்டையும் உங்க பேங்க் அக்கவுண்ட்டையும் நேரடியா பதம் பாக்குது? ரொம்ப தூரத்துல நடக்கிற ஒரு விஷயம் நம்ம பாக்கெட்டை எப்படி காலி பண்ணுதுன்னு இந்த அலசல்ல ரொம்ப தெளிவா சிம்பிளா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். முதல்ல ஒரு ஆச்சரியமான விஷயத்திலேருந்து ஆரம்பிப்போம். கல்யாண சீசன்ல போய் தங்கம் வாங்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே இருந்து வேலை பாருங்க அப்படின்னு சமீபத்துல பிரதமர் சில கோரிக்கைகளை வச்சாரு. இது கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? ஏன் இப்படி திடீர்னு சொல்லணும்? இந்த அறிவிப்பை வந்த அடுத்த நிமிஷமே என்னாச்சு தெரியுமா? நம்பவே மாத்தீங்க. நம்ம இந்திய பங்குச்சந்தையில சுமார் 6 லட்சம் கோடி ஒரே நாள்ல அப்படியே தொடச்செடுக்கப்பட்டுருச்சு. மார்க்கெட்ல அப்படி ஒரு பூகம்பம். பகுதி 1. 6 எதிர்பாராத கோரிக்கைகள். நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்ற பிரதமர் முன்வைத்த அந்த அதிரடி கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அன்றாட பழக்க வழக்கங்களை மாத்திர மாதிரி தாங்க இருந்துச்சு. வீட்டில இருந்து வேலை பார்க்கறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது, தங்கம் வாங்குறத நிறுத்துறது, அப்புறம் வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கிறதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. விவசாயிகள்ல உர பயன்பாட்டை பாதியா குறைக்க சொன்னதும், பெட்ரோல் செலவை குறைக்க எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்க சொல்றதும் கூட இதுல அடங்கும். முக்கியமா டாலரை மிச்சப்படுத்தவும் எரிபொருளை சேமிக்கவும் தான் இதெல்லாம் சொல்லப்படுது. ஏன்னா இதுக்கான மூலப்பொருட்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு முழிக்குது. பகுதி 2. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் பிரச்சனை. உங்களை ஏன் வீட்லயே இருக்க சொல்றாங்கன்னு முழுசா புரியணும்னா, நாம இங்கிருந்து பல 1000 கிலோமீட்டர் தள்ளி நடக்கிற ஒரு போரை கொஞ்சம் கவனிக்கணும். அதுதாங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். சிம்பிளா சொல்லணும்னா, இது உலக வர்த்தகத்துக்கான கடலோர நெடுஞ்சாலையில இருக்கிற ஒரு 21 மைல் அகலமான மாபெரும் டோல் பிளாசா மாதிரி. இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் அப்புறம் ஈரானுக்கு இடையில நடக்கிற மோதலால இந்த முக்கிய வழித்தடம் முழுமையா முடங்கி போயிருக்கு. இப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, ஈரானோட பிசினஸ முடக்கி அவங்கள பொருளாதார ரீதியா சரணடைய வைக்கணும்னு அமெரிக்கா இந்த வழிய பிளாக் பண்றாங்க. இதுக்கு பதிலடியா ஈரான் என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கும் அவங்க நட்பு நாடுகளுக்கும் சொந்தமான கப்பல்களை நாங்களும் விடமாட்டோன்னு அவங்களும் வழி அடைச்சிட்டாங்க. இதனால 2 பக்கமும் ஒரு பெரிய முட்டுக்கட்டை. இந்த 2 தரப்பு மோதலால நடுவுல மாட்டிக்கிட்ட மத்த நாடுகளோட சப்ளை செயின் தான் இப்போ ரொம்ப மோசமா பாதிச்சிருக்கு. தினமும் 100 கணக்கான கப்பல்கள் போயிட்டு இருந்த இந்த பாதையில இப்போ வாரத்துக்கு வெறும் ஒரு கப்பல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. நிலைமை எவ்வளவு சீரியஸ்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பகுதி 3. உலக நாடுகளின் தற்போதைய நிலை. இந்த டோல் பிளாசா பிரச்சனை நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. பெட்ரோல் விலை எங்க ஏறிடுமோ, இறக்குமதி நின்னுடுமோங்கிற பயத்துல நம்ம உள்ளூர் மார்க்கெட்ல சென்செக்ஸ் 1313 புள்ளிகளும், நிஃப்டி 360 புள்ளிகளும் சரிஞ்சிடுச்சு. தங்கம், நகைக்கடை பங்குகள் 12% கீழே போயிடுச்சு. ஆனா அதே சமயம் அரசாங்கம் மாற்று பயணங்களை ஊக்குவிக்கிறதால எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் ரயில்வே துறையோட பங்குகள் கணிசமா உயர்ந்திருக்கு. உலக நாடுகள் எல்லாம் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிலிப்பைன்ஸ் நாட்டுல வாரத்துக்கு 4 நாள் தான் வேலைன்னு அறிவிச்சிட்டாங்க. ஜப்பான் தங்களோட எமர்ஜென்சி ரிசர்வ்ல இருந்து 80 மில்லியன் பேரல் எண்ணெய வெளியெடுக்கிறாங்க. சீனா எரிபொருள் ஏற்றுமதியை நிறுத்துறாங்க. நேபாளத்துல பாதி சிலிண்டர் தான் தருவோன்னு சொல்லிட்டாங்க. தப்பிக்கிறதுக்காக உலகமே திண்டாடிட்டு இருக்கு. பகுதி 4. அரசியல் விமர்சனங்கள். இயல்பாகவே மக்களுக்கு ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய பாதிப்பால கடுமையான அரசியல் விமர்சனங்களும் சர்வதேச கூட்டணிகள்ல சில மாற்றங்களும் உருவாகியிருக்கு. இது நம்ம உள்நாட்டுல ஒரு பெரிய அரசியல் புயலையே கிளப்பிருக்கு. ஒரு பிரச்சனை வரும்போது நாட்டை சரி செய்யறத விட்டுட்டு அதற்கான தியாகங்களை மக்கள் மேல சுமத்துறது கடந்த 12 ஆண்டுகால ஆட்சியோட தோல்வின்னு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அதே சமயம் சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஈரான் மீதான போரை நிறுத்தச் சொல்லி அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கறத அவங்க விரும்பல. அதனால இனிமே இந்த போருக்கு எங்களுக்கு அமெரிக்காவோட ஃபண்டிங் தேவையில்ல, எங்களோட ராணுவ முடிவுகளை நாங்களே சுதந்திரமா எடுத்துப்போன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. பகுதி 5. இந்த போர் முடியுமா? சரி, இவ்ளோ நடக்குதே, இப்பவாது இந்த பொருளாதார அரசியல் குழப்பத்துக்கு ஒரு முடிவு வருமா? இத தீர்க்கறதுக்காக பாகிஸ்தான் இப்போ ஒரு நடுவரா களத்துல இறங்கியிருக்காங்க. ஈரான் கிட்ட இருந்து ஒரு கடிதத்தை வாங்கி போரை நிறுத்துறதுக்கான சில நிபந்தனைகளோட அத நேரடியா அமெரிக்கா கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆனா ஈரான் போட்டிருக்கிற அந்த நிபந்தனைகள் ரொம்பவே கடுமையானதுங்க. 1. போரினால ஏற்பட்ட சேதங்களுக்கு ஃபைனான்ஷியல் காம்பன்சேஷன் வேணும். 2. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் ஈரானோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு எழுத்துப்பூர்வமா ஏத்துக்கணும். 3. தங்ககிட்ட இருக்கிற அணு ஆயுதங்கள், செறிவூட்டப்பட்ட யுரேனியன் எல்லாத்தையும் எந்த கட்டுப்பாடும் இல்லாம நாங்களே வச்சுப்போன்னு சொல்லிருக்காங்க.
இத பார்த்த டொனால்ட் ட்ரம்ப் ஈரானோட கோரிக்கைகள் எல்லாம் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அப்படின்னு சோஷியல் மீடியால ரொம்ப கோவமா ஒரு பதில போட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தால உடனடியா அமைதி திரும்புங்கிற அந்த சின்ன நம்பிக்கையும் இப்போ சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இப்ப பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அப்படியே முடங்கி போயிருக்கிறதால உலகளாவிய ஜிடிபி கணிப்புகள் எல்லாம் குறைச்சுக்கிட்டே வராங்க. இந்த முட்டுக்கட்டை இப்படியே நீடிச்சுதுன்னா வரலாறு காணாத அளவுக்கு உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய விலைவாசி உயர்வு வரும்னு சர்வதேச எரிசக்தி முகமே ரொம்ப சீரியஸா வார்னிங் கொடுத்திருக்காங்க. இப்ப மறுபடியும் மத்திய கிழக்கு நாடுகள்ல ட்ரோன் தாக்குதல்கள் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? திரும்பவும் ஒரு பயங்கரமான போர் வெடிக்குமா? இல்ல ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து பிரச்சனை அமைதியா முடிவுக்கு வருமா? அப்படி இல்லைன்னா இந்த இழுபறி நிலை இப்படியே தொடர்ச்சியா நீடிச்சு சத்தமே இல்லாம உங்க பெட்ரோல், உணவுப் பொருட்களோட விலையெல்லாம் உச்சத்துக்கு கொண்டு போய் உங்க பர்ஸை காலி பண்ணிடுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?